நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அது ஏன் சீமா பேசும்போது மட்டும் இந்த ஜனநாயகம் வந்துடுது? இந்த இனக்கூட்டத்தில் ஒருத்தன் கூட வரலை. இதில் தான் இந்த நாடு நாசம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் நினச்சி. அவர் யாருங்க? நான் 8 வருஷமாக சொல்கிறேங்க சிஸ்டம் சரியில்லைன்னு. என் கட்சியில் சேர்ந்துக்கிறேங்க. ரஜினி என்ன சொல்கிறாரு? இங்கே எல்லாரும் மஞ்சள் குளிக்கிறீங்களடா. ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ரஜினி வரதில் மட்டும் என்ன பிரச்சனை? அதான் அந்த ஜனநாயகம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குதுங்கிறது தான். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லது செய்யலாம்னா ஏன் சோனியா காந்தி நீங்கள் ஏற்கலை? என்ன ஜனநாயக நாடுங்கிறீங்க? இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னா இப்போ இந்தியாவில் இஸ்லாமியரை பிரதமர் ஆகிருக்குமா? இதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல மாட்டேறிய? இவ்வளவு ரஜினிக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர பாரதிய ஜனதா இத்தனை மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் கூட இஸ்லாமியரை பிரதமர் ஆகலையே, அது முதல்வர் ஆகலையே, முதல்வர் ஆக்கி விட்டுருக்கலாம்ல. அது சொல்லும்போது இவ்வளோ ஜனநாயக நாட்டில் தண்ணி தர மாட்டேங்குது, சொந்த நாட்டு மக்களை அடித்து விரட்டுது. என்ன ஜனநாயகம்? ஆந்திரா காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போடுதில்ல. ஜனநாயக நாட்டில் ஒரு மரக்கட்டையை வெட்ட கூட எங்களுக்கு உரிமை இல்லையாடா? அது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடா? இந்த ஜனநாயகவாதிகள் வாயில் என்ன கொலக்கட்டை இருந்துச்சு? அப்போது சும்மா தான் பேச்சுருப்பாங்க. அது தமிழன் ஒரு எலிச்சவா பைய ஈனப்பைய கூட்டம்ங்கிறனால இங்கே தான் ஜனநாயகம் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. எங்களை போல் ஜனநாயகவாதிகள் இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிறீங்க. நாங்கள் பேசுகிறது இன தூய்மை அல்ல, இன உரிமை. நாங்கள் பேசுகிறது இனவாதம் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை. நீங்கள் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே சுற்றும்போது அது என்னென்ன ஆறாத வெறியை ஏற்படுத்திடுது. நாங்கள் எதுக்கு பேசுகிறோம்னே தெரியாமல் மேலும் மேலும் அது ஏன் எங்கள்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேரளாவில் மூணாரை சேர்ந்த ஜியோமல் 2 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான் அந்த தங்கச்சி. அவன் நாகர்கோயிலை சேர்ந்த தமிழச்சிங்கிறதுனால தானே மந்திரி சபையில் இடம் தரல. மந்திரி சபை பட்டியலில் இருக்குது. ஆனால் அவள் தமிழச்சிங்கன்னா நீக்கிட்டு வேற ஆளை போடுறீங்கல்ல. இப்போ காவிரி, கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை இருக்குது. இங்கே எல்லோரும் விவாதிக்கிறாங்க, அது எப்படிங்க இது எப்படிங்கன்னு. அந்த கர்நாடகாவில் தொலைக்காட்சி வாதங்கள் நடக்குதுல்ல. அங்கே ஒரு தமிழர் உட்காந்து, இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தா என்னங்க பிரச்சனை, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இங்கேயும் 1.25 கோடி தமிழர் இருக்காங்கங்க, அவங்க எங்கெங்கே போவாங்க, ஏங்க தமிழர்களெல்லாம் அடிக்கிறீங்க, அவங்க உரிமையை தானங்க கேட்குறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் விவாதித்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை விவாதிக்க அனுமதிப்பீங்களா? அப்போல்லாம் ஜனநாயகவாதிகள் எங்கே போய் படுத்துக்கிறீங்க நீங்கள்? அது ஏன் சீமா பேசும்போது மட்டும் இந்த ஜனநாயகம் வந்துடுது? யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். பீகாரியா பகாரியா அப்படின்னு முழக்கம் வச்சார்ல நிதிஷ்குமார். அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க ஜனநாயகவாதிங்க? இந்திய நாட்டின் பிரதமர் பஞ்சாபில் போய் சட்டசபை தேர்தலில் வாக்கு கேட்கும்போது அரவிந்த கெஜ்ரிவாலை வெளில விட்டுறக்கூடாது, உள்ளே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பஞ்சாபினை தவிர எவனையும் உள்ளே விடாதீங்கன்னு பேசுனாரா இல்லையா? அப்போ பிரதமர் பேசுனா நல்லாயிருக்கு, அதே ஒரு பாமரன் சீமான் பேசுனா அது சரியா இல்லை. உங்களுக்கு என்ன? அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினியோட செயல்பாடுகளை விமர்சிக்கலாமே, வரவே கூடாதுன்னா எப்படி? நீங்கள் வரவும் வேணாம், நாங்கள் பார்க்கவும் வேணாங்கிறான் அந்த தம்பி. என் நிலத்தை முதல்வராக இருந்து ஆளணும், அதிகாரத்தை இந்த மக்களின் மீது செலுத்தணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த எண்ணமே இவ்வளோ காலம் வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம். இன்றைக்கி தமிழன் ஆகிட்டேன் நான் பச்சை தமிழன், என் பூர்வீகம் இதுன்னா, அன்றைக்கி எங்கள் ஐயா வைரமுத்து எழுதி கொடுத்தார்ல, என்னை வாழ வைத்தது தமிழ் மண்ணுன்னு. இல்லை என் தாய் மண்ணே இதுதான், என்னை வாழ வைத்தது என் தாய் மண்ணுன்னு எழுத வேண்டியதானே, பாட வேண்டியதானே? உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு நான் பாடுவேன். அப்படி அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏங்க நான் இந்த ஊருக்காரங்க, நான் பச்சை தமிழங்க, என்னங்க அப்படி எழுதுறீங்க, அப்படி ஏன் சொல்லலை? என்னங்கய்யா? ரஜினிக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை தமிழர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவர் எதிர்க்கிறீங்களா? ரெண்டுமே தான்ப்பா, ரெண்டுமே தான். முதல்ல உரிமை, ஒரு மாநில உரிமை அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? முதன்மையான உரிமை, அனைத்து உரிமைகளிலே மிக முதன்மையான உரிமை அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்றதான். நீங்கள் அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் யாருமே என் உரிமைக்காக போராட வேண்டியதில்லை, எனக்கு சேவை செய்ய வேண்டியதில்லை, நான் பார்த்துப்பேங்கிறேன். என்கிட்ட கொடுத்துருங்க. என் மக்களுக்கு ஏதாவது போராட்டம் வருதுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பார்த்துப்பேங்கிறேன். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக என் மக்கள் போராடுறது, மீனவர் படுகொலைக்கு எதிராக போராடுறது, அது வராது, நான் பார்த்துக்கிறேன்றேன். ரெண்டுமே தான். அரசியலுங்கிறது நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிட்டு வரீங்க? அரசியலுங்கிறது என்னவா புரிஞ்சுக்கிட்டு வரீங்க?
ஒரு மொழிவழி தேசியனங்கள் அதுக்கான மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது அந்த தேசியனத்தின் மொழி, அதனுடைய கலை இலக்கியம் பண்பாடு, பாரம்பரிய வேளாண்மை, அதனுடைய வழிபாடு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சமூக மேம்பாடு, பெண்ணிய உரிமை, அவர்கள் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இந்த இந்த என்ன சொல்கிறது, அவனுடைய வளங்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், மலை வளம், கடல் வளம், இவற்றெல்லாம் காக்கப்படுவது. இதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் ஒவ்வொரு தேசியனங்களுக்கு இருக்குது. அப்போ என்னை நீ ஆள விடும்போது இது என் காடு, என் மலை, இது என் நதி, என் ஏரி, இது என்னுடைய வளம், அப்படி என் மக்கள், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வேலை வாய்ப்புன்னு எனக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பல ஆயிரம் பேர் வரலாம், எங்கள் அம்மாவை அம்மான்னு சொல்லலாம், ஆனால் என்னை விட உண்மையான அன்பான மகன் என் தாய்க்கு இருக்க முடியாது. எத்தனை பேரும் என் தாய் நிலத்தில் வந்து வாழலாம், ஆனால் என்னை விட அக்கறை கொண்டு என் தாய் மண்ணை நேசிக்க முடியாது. அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து தமிழர்களை ஆள வேண்டும் என்கிற கனவு இருக்குமே ஒழிய, எல்லா மொழிவழி தேசியனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு என் இனமும் வாழ வேண்டும் என்கிற கனவு இந்த மண்ணின் மகன், இந்த இனம் சார்ந்த மகனுக்கு தான் இருக்கும். தனக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்த ரஜினி நினைக்கிறது தப்பா என்ன? அது நீங்கள் இப்போ திரும்பிக ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம், இத்தனை காலம் 47 ஆண்டுகளில் நீங்கள் நடித்த போது யாராவது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமா? 67 வயசில் என்ன உங்களுக்கு கதாநாயகன் வேஷம் நாங்கள் கேட்டோமா? என் மண்ணின் மக்கள் இப்போ சத்யராஜோ, சரத்குமாரோ, கார்த்திகோ இவங்கெல்லாம் பெறாததை விட சம்பளம் அதிகமாக பெற்றீங்க, ஏதாவது பேசணுமா? சொல்லுங்கள், ஏதாவது பேசணுமா? இந்த 47 ஆண்டுகளில் இந்த நிலம் எதிர்கொண்ட எண்ணற்ற அரசியல் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குது. லட்சக்கணக்கான தொண்டர்களை, ரசிகர்களை இன்றைக்கி தொண்டர்களாக்கி இந்த நாட்டை ஆளணும்னு வர்ற நீங்கள், அந்த தொண்டர்களை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு போராட்டத்தை நீங்களே தலைமையேற்று முன்னெடுத்தது ஒன்று வேணாம். நீங்கள் களத்துக்கு வர வேணாம். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும்போது ஒரு அறிவிப்பு, வெள்ளத்தில் சிக்கி கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் என் ரசிக பிள்ளைகள் உதவுங்க, ஒரு வார்த்தை. மீனவர் படுகொலைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், 2 வருஷம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு ஒரு போராட்டம். எதுலேயுமே நான் பங்கேற்க மாட்டேன், வந்தால் நேரடியாக முதலமைச்சர் அப்படின்னா அது வந்து என்னென்ன இது நீங்கள் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனம். அது வந்து அலெக்ஸ் கோலிவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அலெக்ஸ் கோலியர் என்ன சொல்கிறாரு, உலகத்தின் முதன் மொழி தமிழ் தான், உலகத்தில் எல்லாருமே இந்த மொழியைத்தான் பேசினான்றான். முதல்ல அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் பேராசிரியர் சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு மூத்த இனம் நான்? ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், இந்திய நாட்டை வந்து வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, தனி ஒரு இனம் கொண்டாட முடியாது. ஆனால் ஒருத்தன் கொண்டாடுறதுக்கு தகுதி இருக்குன்னா தமிழனுக்கு தான் இருக்கு. நான் அந்த நிலப்பரப்பு முழுதும் அவன் தான் பரவி வாழ்ந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய இனம் நான் இந்த உலகத்திற்கு அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், வேளாண்மையெல்லாம். ஈஜிப்தில் நைல் நதியில் அணையை கட்ட தோற்று போன காலத்தில் என் பாட்டன் கல்லணையில் கட்டி எழுப்பிடுறேன். அவ்வளோ பெரிய அறிவியல் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள். இவ்வளோ பெரிய இனக்கூட்டம், பெரும் பேரறிஞர்கள், வள்ளுவனையே உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, அவ்வளோ பெரிய பொதுமறை கொடுத்து உலக பேரறிஞர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு அறிஞர்களை கொண்ட வருது. உலகத்தின் 3வது பெரிய வல்லரசை நிறுவி ஆட்சி செய்த அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழனுடைய வாரிசுகள். இவனுக்கு வந்து இந்த இனக்குழுவை தலைமையேற்று நடத்துறதுக்கு இந்த இனக்கூட்டத்தில் ஒருத்தன் கூடவா வரலை, ஒருத்தனு கூடவா தகுதி இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு தேசிய இனத்திற்கான தன்மான இழப்பு. இதை எப்படி சகித்துக்கொள்ள சொல்கிறீங்க நீங்கள்? ஒருத்தனு கூட இல்லையா? சரி, நல்லகண்ணு நம்மாழ்வாரை விட இந்த நாட்டில் ஒருத்தனுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிடு, இந்திய நிலம் முழுமைக்கும் தேடுவோம். எங்கள் அப்பா இங்கே நல்லகண்ணுக்கு நம்மாழ்வாருக்கு இல்லாத தகுதி இல்லை, அவங்க 2 பேரையும் விட இந்த மண்ணை அதிகமாக நேசித்த ஒரு மனிதன் காட்டு, நான் விட்டுறேன். எங்கள் அப்பங்களுக்கு தான் இல்லை, அவன் பிள்ளைகளுக்காக அந்த வாய்ப்பு இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிறோம். அதையும் நீங்கள் வந்து இல்லை, வெறும் திரைக்கவர்ச்சி மட்டுமே போதுமானது, தியாகங்கள் அவசியமற்றது, தரையில் போராடுவது வீண், திரையில் போராடிட்டாலே போதும் அப்படிங்கிறத எப்படி இருப்பீங்க? ஏற்கனவே தனி மனித அபிமானங்களில் அரசியல் செஞ்சு தத்துவத்தை விட்டுட்டு தான் நல்ல நோக்கத்தை தலைமை ஏற்காமல் எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, இதில் தான் இந்த நாடு நாசமாயிடுச்சுன்னு நாங்கள் நினச்சி எந்திரிக்க நினைக்கிறோம். பன்னெடுங்காலமாக விழுந்து கிடந்த இனம் எந்திரிக்க நினைக்கிறோம். மறுபடியும் வந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் மொழி செத்துருச்சு, என் இன உணர்வு, மான உணர்வு செத்துருச்சு, என் உரிமையெல்லாம் பறிபோயிடுச்சு, என் உயிரை இழக்கிற நிலையில் விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், ஆந்திர சிறைக்குள்ளே பல ஆயிரம் பேர் வாடிக்கிட்டு இருக்கான், இலங்கை சிறைக்குள்ளே பல நூற்றுக்கணக்கான மீனவன் வாடிக்கிட்டு இருக்கான், படைச்சி வச்ச படகை திருப்ப முடியல, எல்லா உரிமையும் விட்டுட்டு நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், இதிலேருந்து மீள முடியாதா எழ முடியாதான்னு போராட வரும்போது திருப்பி நான் வருவேன்.
இது என்னது இது? அப்படின்னா ரஜினிக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு மொழிப்போர் ஈகீர்னா யார்? அது எந்த நாள் கொண்டாடப்படுது? மொழி போராட்டம் எப்போ தொடங்குச்சு? நடராஜன் தாளமுத்து யார்? யார்? இப்போ 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 கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், கீழப்பழுவூர் சின்னசாமி, இவங்கெல்லாம் யார்? சிவகங்கராஜேந்திரன்லாம் யார்? தெரியாது. கல்யாண சுந்தரனார் யார்? மறைமலடிகள் யார்? காகிதம் இல்லத்து யார்? அயோத்தியாச பண்டிதர் யார்? ரெட்டமலை சீனிவாசன் யார்? முத்துராமலிங்கத்தேவர் யார்? கக்கன் யார்? காமராஜ் யார்? எதுவுமே தெரியாது. வாவு சிதம்பரனார் யார்? என்னுடைய பரம்பரை தெரியாது, என்னுடைய பண்பாடு தெரியாது, என்னுடைய வரலாறே தெரியாது. சீரன் சின்னமலையார், தீரன் சின்னமலையார், புலித்தேவன் யார், வேலநாச்சியார், மருதுபாண்டியார் யார், சுந்தரலிங்கன் யார், வீரன் அழகுமுத்துக்கோன் யார்? இது எதுவுமே தெரியாது. ஆனால் எங்களை ஆட்சி செய்ய மட்டும் தெரியும். அப்படிங்கிறது திரைக்கவர்ச்சியை தவிர வேறு ரஜினிக்கு என்ன தகுதி வந்துட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை கவனித்து தானே சீமான் ஒரு போராளின்னு ரஜினி சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட தானே நீங்கள் வரணும், என் கட்சியில் சேர்ந்துக்கிறங்க. அப்படி தான் நீங்கள் செய்யணும். நீங்களே சொல்கிறீங்களா அன்புமணி நல்லா பண்ணுறாரு, சீமான் நல்லா பண்ணுறாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணன் தம்பி 2 பேரும். நீங்கள் எதுக்கு? நீங்கள் எதுக்குங்கிறேன். நான் என் கல்விக் கொள்கை என்ன, நான் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு கொடுத்துருக்கேன், அதை படிச்சிருக்கீங்களா? இங்கே பல பேர் படிக்கல. என்ன அளவுக்கு நேச்சு கொடுப்பீங்களா? தும்பிக்கு, தேனீக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, செடிக்கு, கொடிக்கு, புல்லுக்கு அரசியல் கொடுத்துருக்கோம். அது அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன உங்கள் கல்விக் கொள்கை? நீர் மேலாண்மை கொள்கை என்ன உங்கள் பொருளாதார கொள்கை என்ன? நான் சொல்கிறேன் தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு சொல்கிறேன். அது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது ஏதோ சொல்கிறது திடீர்னு வர்றது இது தன்னை வாழ வச்ச பன்னெடுங்காலமாக நேச்சு கைதட்டி வாழ வச்சு பல நூற்றுக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுத்த ஒரு இன மக்களுக்கு செய்கிற துரோகம். சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாரும் பச்சை தமிழர்கள் தான். இவங்கெல்லாம் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிட்டாங்கன்னு ரஜினி ரசிகர்கள் கேட்குறாங்க. பண்ணலாம் தான் நாங்கள் பண்ணுறோங்கிறோம். அவங்க பண்ணுறதுங்கிறது இங்கே பாருங்கள், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் அவங்க அரசியல் வேறு, அவங்க செயலளிதா, அதான் அவங்க தத்துவம். எங்களோட தத்துவம் அப்படி இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், துணி உடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலநாள்வருக்கு, உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. இது எங்களுக்கு வேதம் வகுத்து வச்சிருக்கு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாங்கிறான் சிலப்பதிகாரத்தில் எங்கள் இளங்கோடிகள். நாங்கள் ஒரு அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்க செய்யலை. ஜெயலலிதாவினுடைய அதிகாரம் என்பதே ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம், கொள்ளை, சுரண்டல், அதுதான். அதன் வழி வந்தவர்கள் அதான் செய்வாங்க. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர், பெருமகன் கக்கன், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், பெருமகன் ஜீவானந்தம், கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், தெய்வ திருமகனங்களை முத்துராமலிங்கத்தேவர், வாவு சிதம்பரனார் போன்ற மாபெரும் மேதைகளின் வழியில் நடந்து வர்றோம். நாங்கள் தன்னலமற்று உண்மையும் நேர்மயமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்த தியாகச்செம்மல்களின் வழியில் தூய அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்கள் திரும்ப அவங்க செஞ்சிட்டாங்களா இவங்க செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ ஒரு மதுக்கடையை மூட சொல்கிறேன் நான், குடிக்கிறவனே என் அண்ணன் தம்பி தான் குடிக்கிறேன், அவன் குடிக்கிறான், நீ எது மூட சொல்கிறேன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்பீங்களா? சொல்லுங்கள். அது இது பண்ண முடியாதுல்ல. தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். அவங்க நல்லது செய்யலை, அதனால தான் நாங்கள் நல்லது செய்யணுங்கிறோம். நீங்கள் ஒரு 5 ஆண்டு எங்கிட்ட கொடுத்து பாருங்களேன், எங்கள் ஆட்சியில் தான் வாழ்ந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆளும்போது கேட்குறீங்கள, ஒரு 5 ஆண்டு என்கிட்ட நாட்டை கொடுத்துருக்காங்க, சீமான் என்ன நல்லது செஞ்சுட்டாரா கேளுங்களேன். இதையே தானே ரஜினியும் சொல்கிறாரு. அது நீங்கள் வேண்டியது இல்லைங்கிறேன். ரஜினி என்ன சொல்கிறாரு? அது சொல்கிறது தம்பி, அது சொல்கிறது இங்கே பாருங்கள், நான் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா சொல்கிறது சொந்த ரத்தங்களுக்குள்ள இருக்கிற சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சின்ன தமக்க பெரிய தமக்க சண்டை. நீங்கள் விஷால் சொல்கிறது ஒரு இனத்தின் அவமதிப்பு. நடிகர் சங்கத்தில் அவர் சரியில்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் சரியில்லைன்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, தமிழன் எவன் நேர்மையானவில்லை, சரியானவில்லை, உண்மையானவில்லைன்னு நீங்கள் காட்ட வர. நீ யார்? நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? என் தவறு நான் திருத்திக்கிறேன், பெரிய பெண் தவறை சொல்கிறேன், சரியில்லை திருத்துன்னு நான் சொல்கிறேன். அவன் என்னடா நீ இப்படி பண்ணிட்டா முட்டா போயிடலாம் அவர் சொல்லட்டும். நீ யாருன்னு கேட்குறேன். நீ யார்? ஏன் நீங்கள் ஜனநாயக நாட்டில் இது தவறுன்னு சொல்கிற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறத எதுக்குறது தவறுன்னு தெரியலையோ?
அதையே நீங்கள் எதிர்க்கலை, அதையே நீங்கள் கேட்கல? ஜனநாயக நாட்டில் இது ஒரு தவறாயிருச்சு. காவிரி மேலாண்மை அமைக்க மறுக்கிறது அது தவறு இல்லையா? உரிமைக்காக கேட்குற போது கேட்குறது இங்கே இருக்கிற தமிழன் வழியில் வர்றவனையெல்லாம் அடித்து, எங்கள் அப்பா ஏதோ ஒருத்தவனை அம்மா நம்ம அற நிறுவனம் ஜட்டியோட நிற்க வச்சு அடித்தது, கன்னடத்தில் சொல்கிறா கன்னடம் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறான்னு அடித்ததெல்லாம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜனநாயகவாதி இருக்கணும், நீங்கள் பெரிய தேசியவாதிகள், நாங்கள் இனவெறிகள் ஆயிடுவோம். இதெல்லாம் பேச விட்டுட்டு உங்களெல்லாம் நாங்கள் அனுமதிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பாருங்கள். அது 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 எவ்வளோ பெரிய ஜனநாயகம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் அவரெல்லாம் ஏங்க கூப்பிட்டு பேச விடுறீங்கன்னு, என் நாட்டில் ஒரு தொலைக்காட்சியில் என்னையே பேச அனுமதிக்கிறதுக்கு நீ ஏன் பேச விட்றாங்கிற? அப்போ உன்னை பேச விட்டு வீட்டுக்கு நிம்மதியாக போகட்டேன்ல. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி பாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையாவது ஒரு மாநிலத்தில் ஒரு தொலைக்காட்சியில் தமிழன் தன் அரசியல் கருத்தை பதிவு செஞ்சுருக்கான்னு காட்டிட்டு பார்ப்போம். ஈழப்படுகொலைக்கு, 7 பேர் விடுதலைக்கு, மீனவர் படுகொலைக்கு, கச்சத்தீவு மீட்புக்கு, காவிரி உரிமைக்கு எந்த இடத்துலையாவது பேசியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பேச அனுமதிச்சிருமா? இங்கே எல்லாரும் மஞ்சள் குளிக்கிறீங்களடா, உங்கள் கருத்தை மக்கள் திணிக்கிறது. சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினி சொல்கிறாரு. அவர் யாருங்க? நான் 8 வருஷமாக சொல்கிறேங்க சிஸ்டம் சரியில்லைன்னு. அவர் ஆங்கிலத்தில் சிஸ்டங்கிறாரு, நான் அமைப்புங்கிறேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? என் பேச்சை தட்டி பாருங்க. 8 வருஷமாக பேசிட்டு இருக்கிறது தெரியும். என் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் பாருங்கள். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு ஒரு வரைவு கொடுத்துருக்கேன். நான் 8 வருஷமாக சொன்னேன். 6 மாதத்துக்கு முன்னாடி மார்க்கண்டே கட்சியும் நீதியரசர் சொன்னார். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க சிஸ்டம் சிராங்கன்னு. சிஸ்டம் சரியில்லைன்னு பாஜகவையும் சேர்த்து தானே ரஜினி சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னால் பாஜக எப்படி இருக்கும்? பாஜக இருக்குங்கிறது தான் உலகத்துக்கே தெரியுது. பாஜக இல்லைன்னா ரஜினிகாந்தை எதுக்கிறதுக்கு பாஜகக்கு அங்கே வருது. கதவு திறந்தே இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுறது நாங்களா அவங்களா? சொல்லுங்கள். காங்கிரஸ் கூப்பிடுதா கதவு திறந்துருக்கு வாங்க? இல்லை ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுதா? திமுக கூப்பிடுதா? அதிமுக தலைமையில் பலகீனமாக இருக்குங்கிறீங்க, அது கூப்பிடுதா? சொல்லுங்கள் தம்பி. அவர் மராட்டியர். அவர் இந்த சிந்தனை உள்ளவர். எப்படி பால் தாக்கரே எப்போவுமே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தாரோ அப்படி தான் இவர் வைப்பார். இவருடைய தத்துவம் அதுதான். நீங்கள் இந்த ஆட்டை எதுக்கு தம்பி நான் வளர்க்குறேன்? தினம் தண்ணி வச்சு, கத்திரிக்காய் வெட்டி போட்டு, கீரை ஒடிச்சு வச்சு, அதுக்கு எதுக்கு தம்பி புல் பிடிங்கி போட்டு வளர்க்குறேன்? வெட்டத்தானே தம்பி. இவ்வளோ அக்கறையா எதுக்கு தம்பி பாரதிய ஜனதா ரஜினிகாந்தை வளர்க்குது? சொல்லுங்கள் தம்பி. இப்போ நீங்கள் 47 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே அரசியல் பிழை நிகழலையா? அப்போல்லாம் ஏன் நீங்கள் வரல? நான் வருவேன், கட்டாயமாக இதெல்லாம் சரி பண்ணுவேன். ஒரு நாள் அப்படியா பேசவே இல்லையே. எம்ஜிஆர்னா பாடினார், நாளை வரப்போது சட்டம் நான் அப்படின்னு ஒரு பாட்டை பாடினார். நான் ஆணையிட்டால் நடந்து விட்டாலுமா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாறும்னா சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் எதையுமே சொல்லி எதையுமே சொல்ல. நீங்கள் என்ன இப்போ கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் ஆளுமைகளோடு இருந்து இயங்கி கொண்டிருந்த காலத்தில் நீங்கள் இறங்கியிருந்தீங்கன்னா சரி ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தான் இருக்கும். அப்போ 2 பேரும் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ என்னை தவிர யாரும் மல்லுக்கட்ட ஆள் இல்லையே. அதனால் அவருக்கு வசதியாகிடுது. அவன் கை காசு போட்டு செலவு பண்ணுறதா இருந்தால் வரமாட்டார். பாரதிய ஜனதா எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க. அதானே இருக்கிறது. இது கூட தெரியாமையா ஒரு முட்டாள் கூட்டமாக நாங்கள் என்ன நடக்குது, யார் இந்த வேலையை செய்கிறா, எதுக்காக இந்த வேலை நடக்குது? ரஜினி படத்தில் மட்டும் நடிக்கணும்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ வேலை வேணாலும் நடிக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். அமிதாப் பச்சன் வரட்டும் நடிக்கட்டும், ஆங் சாங் சூயி வரட்டும், தலைவராக இருந்து அரசியல் செய்யட்டும், முதல்வராக இருந்து எங்களை ஆளக்கூடாது. அது நாங்கள் தான் செய்வோம். ஏன்னா என் அதிகாரத்தை உனக்கிட்ட கொடுத்துட்டு நான் அடிமையாக வாழ தயாராக இல்லைங்கிறேன். திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிறீங்க. அப்படி செய்ய முடியாது. உன் காலில் விழுந்து தான் நான் வாழணுங்கிற நிலை இருந்தால் எழுந்து நின்று இறந்து போயிடுவேங்கிறான் சேகுவரா. நாங்கள் அப்படி வாழ தயாராக இல்லை. பல காலமாக வாழ்ந்துட்டதுனால வெகுண்டு எழுகிற இன மக்களாக இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணு முன்னாடி இனத்தை சாக கொடுத்துட்டு நின்று அழுகிறதுக்கு இடம் இல்லை. மெரினா கடற்கரை மெழுகுவர்த்தி ஏற்ற உரிமை இல்லை உனக்கு. ஒரு கூட்டம் போட உனக்கு உரிமை இல்லை. உன் சொந்த நிலத்தில் உன் இனத்திற்காக உயிரை கொடுத்து ஒரு தேசம் அடையணும். அவனுக்கு வீடு கட்டணும்னு போகிறான்ல, தன் இனத்துக்கு நாடு கட்டணும்னு போராடினவனை பயங்கரவாதி தீவிரவாதின்னு நிறுத்தின உன் தேசம் ரஜினிகாந்தை ஆகச்சிறந்த தலைவன் காட்ட முயற்சிக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள்
ரஜினி அரசியலுக்கு வந்து சேவை செய்தால் மக்களுக்கு நல்லது தானே? வாங்க சேவை செய்யுங்க, நான் எதிர்க்கல. நீங்கள் தான் அரசியல் வாங்க, தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யுங்க. நானும் உங்களுக்கு கூட இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? சீமான் நான் சேவை செய்யலான்னு இருக்கேன், என்னுடைய ரசிகர்களை வச்சு தொண்டர்களை வச்சு ஒரு ஏரி வெட்டலான்னு இருக்கேன், நாங்களும் கூட வரோம். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யாரும் வாங்க தலைவராக இருந்து சேவை செய்யுங்க, முதல்வராக இருந்து எங்கள் ஆளணும்னு நினைக்காதீங்க.